எல்லாருக்கும் வணக்கம். நான் அகமது ஷஃபீக். இப்போ நம்ம பார்க்குறது சென்னை டிராஃபிக்கோ கோயம்புத்தூர் டிராஃபிக்கோ இல்லைங்க. நம்ம மேட்டுப்பாளையம் மக்களின் மிக மிக முக்கியமான கோரிக்கையில் கண்டிப்பாக நம்பர் 1 கோரிக்கையாக இந்த டிராஃபிக் ப்ராப்ளம் இஷ்யூஸ் தான் இருக்குது. இந்த டிராஃபிக் இஷ்யூஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா எப்போயோ ஒரு நாள் மட்டும் நடக்கிறது இல்லைங்க. கண்டிப்பாக பல வருஷமாக வீக்கெண்ட்ஸ்லேயும் ஹாலிடேஸ்லேயும் இப்படி தான் பயங்கர டிராஃபிக் ஆகிட்டுருக்கு. இந்த டிராஃபிக் இஷ்யூவே நம்ம மக்களின் மிக மிக ரொம்ப நாள் நீண்ட கோரிக்கையில் நம்பர் 1 இருக்குது. அப்புறம் சத்தியமாக இதில் போலீஸ் எல்லாம் குறை சொல்லவே முடியாது. பிகாஸ் ஒரு கார்னர்லேயும் நின்று அவங்களும் மேனேஜ் பண்ணுறாங்க. ஆனால் அதையும் மீறி தான் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. இந்த வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ ஜஸ்ட் கவர் ஈச் அண்ட் எவ்ரி ரோட் இன் மேட்டுப்பாளையம் நகராட்சி, மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர், சேர்மன் மற்றும் அனைத்து அரசு அதிகாரிகளின் கவனத்திற்கு இது உடனே சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இல்லை. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லோக்கலைட்ஸ் எல்லாருமே ரொம்ப சிரமப்படுறோம். அப்புறம் இந்த ட்ரெயினுக்கு போகிற பேசஞ்சர்ஸ் நிறையா பேர் அவங்க ட்ரெயினையும் மிஸ் பண்ணுறாங்க. நமக்கு ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் நிறைய எமர்ஜென்சி ரெஸ்கியூஸும் வருது. எஸ், ஐ அக்ரி வித் தட். லாஸ்ட் கவர்மெண்ட் இதை சரி பண்ணலை. அட்லாஸ்ட் இந்த கவர்மெண்ட்டு இதை சரி பண்ணுதான்னு பார்ப்போம். அரசியல் தாண்டி மக்கள் பிரச்சனையில் நமக்கு காரணம் வேண்டாம், தீர்வு தான் வேணும். அந்த தீர்வை கண்டிப்பாக ஆட்சி பண்ணுறவங்க கிட்ட தான் கேட்க முடியும், வேறு யார்கிட்டையும் கேட்க முடியாது. நன்றி, வணக்கம்.